வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அர்த்தநாரி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் பெயர் வினு. அம்மா அப்பா வைத்த பெயர் சுனாத வினோதினி. அது பிடிக்கவில்லை என்பதால் அதை சுருக்கி நிரந்தரமாக வினுவாக மாற்றிக்கொண்டவள். சுயமாக சிந்திப்பவள், தன் தனித்தன்மையை அசாதாரணமாக மதித்து பெருமைப்படுபவள், ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் உயர் அதிகாரியாக ஏகமாக சம்பாதிப்பவள். வீட்டு வேலை வெளி வேலை எல்லாமே வினுவின் பொறுப்புதான். கணவன் ரவி வேறு ஒரு கம்பெனியின் சிஓஓ. அவனுக்கு கீழே 200க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள். வேலை வாங்கியே பழக்கப்பட்டவன். வீட்டு வேலை தெரியாது. சொன்னால் அதுவும் மூடு இருந்தால் மட்டுமே செய்வான். 2 கார்கள், 3 மாடி பங்களா, 4 வேலைக்காரர்கள். வினு எப்போதும் ஓடிக்கொண்டு ஏதாவது செய்து கொண்டே இருப்பாள். அவள் தோளுக்கும் கைக்கும் இடையே நிரந்தரமாக தங்கிவிட்ட செல்போன். அவள் பேசுவாள் அல்லது அது பேசும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அவசர தகவல்கள், நண்பர்களிடமிருந்து, அலுவலகத்தில் இருந்து, பள்ளியில் இருந்து, இது தவிர இவள் அனுப்பும் செய்திகள். இவள் வாழ்க்கையின் உயிர் நாடியே இந்த செல்லில் தான் அடங்கியுள்ளதோ? மூலாதார ஸ்ருதியே இதில் இருந்துதான் பிறக்கிறதோ? இது இல்லாவிட்டால் இவள் வாழ்க்கையே அஸ்தமித்து விடுமோ? ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். இது இவள் வாழ்க்கை கதி. அந்த ஓட்டத்தினூடே அவசரத்தை தாண்டி எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். இது வாழ்க்கையின் கட்டாய கட்டளை. ஒரு விதத்தில் பார்த்தால் தானே தனக்கு போட்டுக்கொண்ட சுருக்கு கயிறாக தோன்றுகிறது. இப்போதெல்லாம் வினுவிற்கு நிறையவே கோபம் வருகிறது. அந்த கோபம் எல்லாம் ரவி மேல்தான் திரும்புகிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம், சண்டை. கடைக்கு போய்விட்டு வந்த வினு கையில் இருந்த பையை தூக்கி எறிந்தாள். ரவி உள்ளே நுழைந்தவுடன், கடைக்கு வர சொன்னா ஏதோ கடமைன்னு வர்றீங்க, ஒரு பார்ட்டிசிபேஷனும் இருக்காது, இன்வால்வ்மெண்ட் துளியும் கிடையாது, அப்புறம் எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? இப்படி இன்ட்ரெஸ்ட் ஒட்டை இல்லாம நீங்க கொடுக்கிற பரிசு எதுவும் எனக்கு வேணாம். கத்தி அவளுக்கு அழுகை வந்தது. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேனோ. எனக்கு ஷாப்பிங்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உனக்காகத்தான் கடைக்கே வந்தேன். என்னை தொடர்ந்து வேஷம் போட சொல்றியா? நான் நானாக இருக்க விரும்புறேன். என்னை விட்டுடு. அவன் மாடிக்கு சென்று விட்டான். அவளது பிறந்த நாளைக்கு வாங்கிய வைர மோதிரம் சீந்துவார் இல்லாமல் மூலையில் கிடந்தது. எனக்கு பிடித்தது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. எனக்கு எப்போதும் சுற்றி மனிதர்கள் இருக்க வேண்டும். அவருக்கு தனிமையில் மோட்டு வலையை பார்த்து கொண்டிருக்க பிடிக்கும். எனக்கு ஆர்கனைஸ்டாக இருப்பது பிடிக்கும். அவருக்கு பொருள்களை கண்ட இடத்தில் வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பது பிடிக்கும். எனக்கு பண்டிகைகள் கொண்டாட பிடிக்கும். நண்பர்களை கூப்பிட்டு விருந்து வைக்க பிடிக்கும். அவருக்கு லீவு நாட்களை சோம்பேறித்தனமாக தூங்கியே கழிக்க பிடிக்கும். குண்டு குண்டாக புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். நாங்கள் இருவரும் இரு துருவங்கள். இது வினுவின் அங்கலாய்ப்பு. இவளுக்கு சம்பாதிக்கிறோம்ங்கிற கர்வம், தனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்கிற எண்ணம், அகங்காரம். இது ரவியின் கணிப்பு. ரவி தன் அம்மாவையும் பாட்டியையும் நினைத்து பார்த்தான். பாட்டிக்கு படிப்பு இல்லை. அம்மா எம்ஏ பட்டதாரி. ஆனாலும் வேலைக்கு போகவில்லை. பாட்டிக்கு படிப்பு இல்லாததால் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அம்மா, அவள் படித்தவள், நிறைய கனவுகளோடு வாழ்ந்தவள். அவளும் அப்பாவுடன் இப்படி சண்டை போட்டதே கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பேசி தீர்த்து கொள்வார்கள். கல்வி மனிதனை நல்ல பண்புள்ளவனாக்க வேண்டுமே தவிர அவன் முன்னேற்றத்திற்கு தடையாகி விடலாமா? வினு இந்த தலைமுறையை பிரதிபலிக்கும் பெண். இவள் என் அம்மாவில் இருந்து பாட்டியில் இருந்து மாறுபட்டவள். அசாத்திய திறமையுடன் செயல்படுபவள். ஒரே சமயத்தில் 5 வேலைகளை செய்யக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. வீட்டையும் பூரா கவனித்துக் கொள்கிறாள். குழந்தையின் முன்னேற்றத்தில் அசாத்திய அக்கறை காட்டுகிறாள். ஒரு நாளை போல் தினமும் ஆபீஸில் இருந்து வந்தவுடன் சலிக்காமல் விதவிதமான கிளாஸ்களுக்கு அழைத்து போகிறாள். 3 வயதில் குழந்தை என்ன கற்றுக்கொள்ளும் என்று வினுவை கேட்டுவிடக்கூடாது. கேட்டால் கோபம் வந்துவிடும். அவள் செய்வது சரியில்லை என்று கூறும் உரிமை யாருக்கும் கிடையாது. வினு நல்லவள்தான், கெட்டிக்காரியும் கூட. ஆனால் கோபம் வரும், நிறையவே வரும். கோபமே வாழ்க்கையாகிவிட்டால்
அதை சமாளிக்க முடியுமா? வினுவின் 2 பரிமாணங்கள், முற்றிலும் மாறுபட்ட 2 பரிமாணங்கள். இதில்தான் என் வாழ்க்கை சிக்கலின் முடிச்சு ஒளிந்து கொண்டிருக்கிறது. ரவிக்கு தூக்கம் வந்தது. ரவி எழுந்தபோது கீழே மிக பிரகாசமாக இருந்தது. வினு பட்டுப் புடவையையும் அதே நிறத்தில் நகைகளும் அணிந்து பூக்களை ஜாடியில் செருகிக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் வந்து இதை பிடிங்களேன். அவள் கையில் நீண்ட தோரண கயிறு தெரிந்தது. காலையில் போட்ட சண்டையை ஒட்ட மறந்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல இவளால் எப்படி சகஜமாக பேச முடிகிறது? அவன் எண்ண ஓட்டங்களை பற்றிய எந்த பாதிப்பும் இல்லாமல் அவள் அந்த அறையை அழகுபடுத்தி கொண்டிருந்தாள். ட்ரெஸ் மாத்திண்டு வாங்க, இன்னும் அரை மணியில எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. யார கூப்பிட்டு இருக்க? என்ன விசேஷம்? அவன் குரலில் இருந்த எரிச்சலை அவன் மறைக்க முயலவில்லை. நான் தான் சொன்னனே, குலுவுக்கு மாலு, பிரீத்தி, நந்த் எல்லாம் வராங்கன்னு. நான் மாடியில பப்ளுவோட இருக்கேன். இது உங்க ஃபங்க்ஷன் தானே? சோம்பல் முறித்த அவனை வினு நேராக பார்த்தாள். கூட வரும் கணவர்களை மாடிக்கு அனுப்பவா? குரலில் ஏளனம். கணவர்களும் வருகிறார்களா? குரலில் தெரிந்தது மயமா அல்லது அதிர்ச்சியா தெரியவில்லை. அவர்கள் உங்களை என்ன செய்ய போகிறார்கள்? சற்று நேரம் கம்பெனி கொடுக்க வேண்டும். இதை இப்படி பெருசுபடுத்துகிறீர்களே. சற்று நேரம் கம்பெனி கொடுக்க வேண்டும் என்று மிக சாதாரணமாக சொல்லிவிட்டாய். அந்த அகர்வாலின் உலகம் கால்ஃப் மைதானத்தில் அடக்கம். ரமேஷோ கேட்கவே வேண்டாம். ஆரம்பித்து விட்டால் நிறுத்தவே தெரியாது. எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு வியூ இருக்கும். ரவி, எல்லாவற்றிலும் நீங்கள் ஏன் இப்படி நெகட்டிவையே பார்க்கிறீர்கள்? ஒரு பாசிட்டிவ் கூட உங்கள் கண்ணில் படவில்லையா? தொடர்ந்து சரியில்லாத பக்கத்தையே பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சினிக்காக மாறி விடுவீர்கள். அப்புறம் யாருமே உங்கள் பக்கம் வரமாட்டார்கள். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். வாமா பப்ளு, ட்ரெஸ் மாத்திக்கலாம் வா. எந்த ட்ரெஸ் போட்டுக்க போற? விளையாடி கொண்டிருந்த குழந்தையை நோக்கி நகர்ந்தாள் வினு. அவளுக்கு கோபம் வரும்போது கத்த முடியாத சூழ்நிலையாக இருந்தால் குழந்தையை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வாள். அவனுடன் பேசிக்கொண்டே நகர்ந்து விடுவாள். காவேரி மாமி மூலையில் சுண்டல் பைகளை நிரப்பிக் கொண்டிருந்தாள். விதவிதமான வித்தியாசமான அழகான பைகள், கட்டுவதற்கு கலர் கலரான ரிப்பன்கள். உள்ளே இருக்கும் சுண்டலும் நிச்சயமாக வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். தன் தனித்தன்மையை இது போன்ற வழிகளில் தான் வினு நிலைநாட்டுவாள். யாராவது பார்த்துவிட்டு நீ ரொம்ப கிரியேட்டிவ் என்று புகழ்வார்கள். இவளும் பூரித்து போவாள். ரவிக்கு அங்கிருந்து ஓடிவிடலாம் போல இருந்தது. ஆனால் அவனால் ஓட முடியாது. அந்த இரைச்சலுக்கு நடுவே பலி ஆடாக மாட்டிக்கொண்டு அவன் வேஷம் போட்டே ஆக வேண்டும். அதற்கு அவன் தயாரானான். புது தோற்றத்துடன் ரவி அங்கு வந்தபோது வினு விட்ட இடத்தில் இருந்து தொடர தயாராக உட்கார்ந்திருந்தாள். சுண்டல் பொட்டலங்கள் ரெடியாக இருந்தன. காவேரி மாமி போய்விட்டிருந்தாள். உங்களுக்கு ஏன் இப்படி மனிதர்களை கண்டாலே அலர்ஜியாக இருக்கிறது ரவி? உங்களிடம் அடிப்படை கோளாறு ஏதோ இருக்கிறது. அதை மறைக்க பாடுபட்டு நார்மலாக இருக்க முயல்கிறீர்கள் இல்லையா? ரவி பதில் பேசவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், காது கேட்கிறதா இல்லையா? வினுவின் கொஞ்ச நஞ்ச பொறுமையும் விடை பெற்று கொண்டிருந்தது. ரவி, நீங்கள் உங்களை முதலில் மதிக்க விரும்ப பழகிக் கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள நல்ல குணங்களை பார்க்க முயற்சி செய்யுங்கள். தன்னை மதிக்க எப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போதுதான் உலகத்தையும் உங்களால் உருப்படியாக பார்க்க முடியும். வினு சொன்னதில் இருந்த உண்மை ரவிக்கு அப்போது பிடிக்கவில்லை. உன்னுடைய வியாக்கியானத்தை கொஞ்ச நாளை நிறுத்துகிறாயா? இப்போது பிளக்கும் தலைவலி உன் அருமை தோழர்களின் வருகைக்கு பின் எப்படி கொல்லப் போகிறதோ தெரியவில்லை. ரவியின் கவலை வினுவின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. ஒவ்வொருவராக வந்தார்கள், பேசினார்கள், பாடினார்கள். சுண்டல் சகிதம் வெரி நைஸ் மீட்டிங் யூ உடன் பிரிந்தார்கள். இரவு வெகு நேரம் ரவி சிந்தித்துக் கொண்டிருந்தான். வினு கூறுவதில் உண்மை இருப்பதாக அவனுக்கு பட்டது. ஒருவேளை என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்து விட்டேனா? வினு சொன்னது உண்மைதான். வாழ்க்கை என்பது நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான். நம்மிடம் உள்ள நல்ல குணங்களை பார்க்க தெரிந்தால் தானே சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்களும் நம் கண்ணில் படும். நான் மாறித்தான் ஆக வேண்டும். எப்போது வினு தான் மாற வேண்டும் என்று நினைத்தவன் தான் நான். நானும் மாறலாமே என்று இப்போதுதான் முதல் தடவையாக தோன்றுகிறது. வாழ்க்கை என்பது அல்ஜீப்ரா ஈக்வேஷன் மாதிரி. ஒரு பக்கம் மாறினால் இன்னொரு பக்கமும் மாறித்தான் ஆக வேண்டும். என்னுடைய சிந்தனை மாறினால் வினுவுடைய நடத்தையும் கட்டாயம் மாறும். கோபமும் குறையக்கூடும். முயற்சி செய்ய போகிறேன். ரவி நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். மறுநாள் ரவி எழுந்தபோது விடிந்து விட்டிருந்தது.
கீழே பப்ளு பால் சாப்பிட முரண்டு பிடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கதை சொல்லி அந்த மயக்கத்தில் இருக்கும்போதே பாலை உள்ளே செலுத்திவிடும் முயற்சியில் வினு இருந்தாள். இவள்தான் எவ்வளவு பொறுப்புகளை சுமக்கிறாள். கை நிறைய சம்பாதிக்கிறாள். ஆபீஸ் டென்ஷன், அதை தவிர வீட்டு பொறுப்பு, எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்கிறாள்? ஒருவேளை சமாளிக்க முடியாத அந்த ஸ்ட்ரெஸ் தான் கோபமாய் வெளிப்படுகிறதோ? நான் இத்தனை நாளும் இது ஒன்றையும் பார்க்காமல் எப்படி இருந்தேன் என்று அவன் தன்னையே நொந்து கொண்டான். அவளுக்கே உரித்தான ஓட்டத்துடன் வினு பப்ளுவை காரில் ஏற்றி பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தாள். இன்று சீக்கிரமே ஆபீஸ் போக வேண்டும் என்று அவள் நேற்று சொன்னது ரவிக்கு ஞாபகம் வந்தது. அவளும் பப்ளுவுடன் ஏறிக்கொள்ள கார் மறைந்தது. மதியம் 2 மணிக்கு வினுவின் செல் அடித்தது. பப்ளுவின் ஸ்கூலில் இருந்து உடனே வர சொன்னார்கள். பக்கத்து மருத்துவமனையில் யாரோ அரசியல்வாதி பெரிய மனிதர் இறந்து விட்டதால் வெளியில் கலாட்டா, தடியடி, சோடா பாட்டில் வீசல். உடனே வந்து குழந்தையை அழைத்து போக சொன்னார்கள். ரவிக்கு தகவல் சொன்ன வினு பள்ளிக்கு விரைந்தாள். வெளியில் ஒரே கலேபரம், குழப்பம். பள்ளியிலும் வெளி குழப்பத்தின் பாதிப்பு தெரிந்தது. பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஓடியும் அழுதும் கொண்டிருந்த குழந்தைகள், சமாதானப்படுத்தி கொண்டிருந்த டீச்சர்கள், ஆயாக்கள் ஒவ்வொருவரும் தனக்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்யும் நிரூபணத்தை காட்டி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர். வினு சுற்றி பார்த்தாள். பப்ளுவை காணவில்லை. அவளுக்கு வயிற்றை கலக்கியது. சிந்திக்க கூட முடியாத நிலையில் இருந்தாள். ஒருவேளை என் பப்ளு கிடைக்கவே மாட்டானோ? ஒவ்வொரு டீச்சராக கேட்டாள். வினுவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எல்லா இடங்களிலும் தேடியும் காணவில்லை. மிகவும் பயந்து விட்டாள். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கினாள். தூரத்தில் ரவி பப்ளுவை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான். பப்ளு என்று கத்திக்கொண்டே ஓடினாள். எங்கடா கண்ணா இருந்த? அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் கண்ணீராக பீரிட்டன. வேலைக்கு போகும் உயர் அதிகாரி மறைந்து அங்கு பாசம் பொங்கும் தாய் வினுதான் நின்றாள். வாசலில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இங்கு உள்ளே நுழைய பல சடங்குகள் இருக்கும் என்று தெரியும். அதனால் பின் கேட் வழியே போனேன். அங்கு இவனும் இன்னொரு பையனும் மட்டும்தான் இருந்தார்கள். கூட யாருமே இல்லையா? வினு பயந்திருந்தாள். ஒரு டீச்சரும் ஆயாவும் இருந்தார்கள். அந்த கதவு திறந்திருந்ததா? வினு கேட்டாள். இல்லை, நான் காலால் எட்டி உதைத்தேன், திறந்து விட்டது. ரவியின் குரல் அமைதியாக ஒலித்தது. பப்ளு அங்கிருப்பான் என்று எனக்கு தோன்றக்கூட இல்லையே. நீங்கள் வந்திருக்காவிட்டால் என்ன ஆகி இருக்குமோ? நினைப்பே வினுவிற்கு நெஞ்சை அடைத்தது. பயந்து போயிருந்த பப்ளுவை கட்டி அணைத்து சமாதானம் செய்து கொண்டிருந்த வினுவிற்கு திடீரென்று ரவியிடம் ஒரு அபார மதிப்பு ஏற்பட்டது. இவர்தான் எவ்வளவு புத்தி கூர்மையுடன் நிதானமாக செயல்பட்டிருக்கிறார். அவருடைய இதே நிதானம் தனக்கு எவ்வளவு முறை எரிச்சல் ஊட்டி இருக்கிறது என்பதையும் நினைத்து பார்த்தாள். அப்போதெல்லாம் ரவி ரொம்ப ஸ்லோ என்று ஏளனம் செய்து தன் சுறுசுறுப்பை பற்றி பெருமையாக உணர்வாள். அவருடைய நிதானம் அவர் சிந்தித்து செயல்பட எவ்வளவு துணையாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தாள். தன் சுறுசுறுப்பே படபடப்பாக மாறி தன்னை எப்படி கட்டி போட்டது என்பதையும் புரிந்து கொண்டாள். ரவியிடம் தான் அடிக்கடி ஏளனமாக சொல்வது இன்னொன்றும் அவள் நினைவிற்கு வந்தது. நீங்கள் ஆண்கள் பலசாலிகள், வெறும் உடல் பலம். நாங்கள் மூளையை பயன்படுத்துபவர்கள். பிரெயினுக்கும் பிராணுக்கும் உள்ள வித்தியாசம் மிக சின்னதுதான். கதவை திறந்து கொண்டு வர அந்த உடல் வலிமையும் தேவைப்பட்டிருப்பதை அவள் எண்ணி பார்த்தாள். தான் ரவியுடன் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் போட்டி போட்டு கொண்டிருந்திருக்கிறோமோ என்பதை புரிந்து கொண்ட அவள் சின்னதாக உணர்ந்தாள். சிந்திக்க சிந்திக்க அவளுக்கு தெளிவு ஏற்பட்டது. ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்கள். ஒருவரில் இருந்து ஒருவர் மாறுபட்டவர்கள். அவர்களது பலம், திறமை, உணர்வுகள் ஒவ்வொன்றும் வேறு. அவர்கள் பார்க்கும் விதம், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். இதில் இது உயர்த்தி இது மட்டம் என்பது கிடையாது. அந்த காலத்திலே பாட்டி அடிக்கடி கூறியதன் முழு அர்த்தம் இப்போதுதான் வினுவிற்கு புரிந்தது. உங்களுக்கும் தாத்தாவுக்கும் சண்டையே வராதா என்று கேட்ட போதெல்லாம் பாட்டியின் பதில் ஒன்றேதான். சண்டை எதுக்கு? ஒன்று புரிந்து கொள். வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமானால் நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வீக்னஸையும் பெரிதுபடுத்தாமல், அவற்றை பலவீனம் என்று இகழ்ந்து ஒதுக்காமல், கணவன் மனைவி இருவருடைய பலங்களையும் பயன்படுத்தி அந்த பலத்தின் சக்தியில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். வினுவுக்கு இப்போது தெளிவு ஏற்பட்டிருந்தது.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.